புதுச்சேரியில் நடைபெற்ற பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் உலகமே போற்றும் பண்பாட்டு திருவிழா பொங்கல் என அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி பேசினார். ஒரு சிறப்பு பார்வை. பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் 2026 ஜனவரி மாதத்திற்கான பாவேந்தர் கலை இலக்கிய திங்கள் விழா பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. புரட்சி கவிஞரும் தமிழர் திருநாளும் என்ற தலைப்பிலான 82வது மாத விழாவிற்கு அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் பேராசிரியர் கோ பாரதி தலைமை தாங்கி பேசினார். அப்பொழுது அவர், இயற்கைக்கும் உயிரினங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் ஒற்றுமை பண்டிகையான பொங்கல் உலகமே போற்றும் பண்பாட்டு திருவிழாவாகும். அதனை பாகுபாடு இல்லாமல் அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டார். குடும்ப விளக்கு சாவித்திரி அம்மையார் அறக்கட்டளை சொற்பொழிவினை வந்தவாசி தென்னங்கூர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை தலைவர் முதுமுனைவர் எழில் வசந்தன் மகளிர் இலக்கிய மறுமலர்ச்சி என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்றினார். சாவித்திரி அம்மையார் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. செயலர் தொண்டு சுடர் ஜே வள்ளி, இசை சுடர் வி கிருஷ்ணகுமார், கலை மாமணி, சன் நமச்சிவாயம், பாவலர் வே விசாலாட்சி, பேராசிரியர் ரா விசாலாட்சி, பேச்சாளர் ஜெயந்தி ராஜவேலு, பாவலர் சரசா, தொண்டு சுடர் கி லக்ஷ்மி தேவி, மீனாட்சி தேவி கணேஷ், பாவலர் ராஜேஷ், பாவலர் பத்மநாபன், பாவலர் ஈஸ்வரி தேவி, பாவலர் வேல்விழி சிவகொழுந்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு தமிழ்நாடு புதுச்சேரியை சேர்ந்த 50 கவிஞர்கள் வாழ வழி வகுத்தார் வள்ளுவனார் என்ற பாவேந்தர் பாரதிதாசன் கவிதை வரியை தலைப்பாக கொண்ட சிறப்பு கவியரங்கத்தில் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். படைப்பாளி ரமேஷ் பைரவி, பாவலர் மாமதன், பாவலர் பொய்யாத ஏகாம்பரம் ஆகியோர் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினார். முன்னதாக மகாகவி பாரதியார் அரசு அருங்காட்சியகத்தில் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் நிறுவப்பட்டுள்ள மகாகவி பாரதியார் சிலைக்கு அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி தலைமையில் தமிழறிஞர்கள், கவிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. அதை சார்ந்தவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். அவருடைய ஆதரவோடு தான் திருமணம் நடக்க வேண்டும், இல்லையென்றால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள். அதை பற்றி கவலைப்படாமல் அவர்களை பற்றிலாம் இவர் கண்ணாமண்ணா என்று எழுதியிருக்கிறார். சாதி இல்லை, இதெல்லாம் முதலியார் என்று சொல்லிக்கிறீர்களே, உங்களுக்கு என்ன கவிதை இருக்கிறது? நாம் அப்படியே பிறந்தோம், மனிதர்கள் அரசாணி இருக்கிறார். இதை கேள்விப்பட்டு அந்த சங்கத்திலே ஒரு தீர்மானம் போட்டு விட்டார்கள். கவிஞர் பாரதிதாசன் இல்ல திருமணத்துக்கு யாரும் செல்லக்கூடாது என்று அதில் ஒரு 700 பேர் வருவதில்லை என்று ஒரு இடத்தில் மண்டபத்தில் உட்கார்ந்து தீர்மானம் பண்ணபடி அவர் வரவில்லை. ஆனால் கலைவாணர் வந்துவிட்டார். கலைவாணர் வந்ததனால் இவர்கள் வராத நிலையிலே அந்த கூட்டம் சரியாக ஆகி சாப்பாடெல்லாம் உணவெல்லாம் ஏற்பாடு செய்தார்களே, உணவெல்லாம் இந்த பக்கம் பயம், கலைவாணர் வந்தால் அத்தனை கூட்டம் வரும் என்று. ஆனால் இவர்கள் போட்ட எதிர்ப்பான தீர்மானத்தால் ஒரு 700 பேர் வராமல் எவருமே வராத இடத்துக்கு எப்படிமா அப்படிதான் அவங்க எதுக்கு பயப்பட மாட்டாங்க நடத்துவார்கள். குடும்ப வழக்கு முன்னிலை அவ்வப்போது படித்து மற்றவர்கள் சொல்ல கேட்டு மனப்பாடமாக சொன்னதற்காகவே தன்னை அதில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். மாதர்களுக்கான சங்கம் ஒன்றை நடத்துனராகவும் செயல்பட்டார்கள். மகளிருக்கான அமைப்பை தொடங்கி அதன் வாயிலாக குழந்தைகளுக்கான படிப்பதற்கு ஏற்பாடு செய்தார்கள். இள வயதிலேயே தன்னுடைய வீட்டுக்காரர்களுடைய சிறுமிகள் படிக்காமல் வெளியே இருக்கும்போது அது சென்று கேட்பாங்க, ஏன் பள்ளிக்கூடம் போகல என்று. நீ போறியா என்று கேட்பாங்க. எனக்கு அப்பா வீட்டிலே கற்றுக் கொடுக்குறாரு. மாலை சரி பண்ணு. தேங்க்ஸ். சேவை மூச்சினை குணப்பணி சேவை நீ நைந்தாயிரி நைந்து போது வாழ்வு நன்னிலை பிணை எனக்கும் சான்றோருக்கு கொண்டிருக்கக்கூடிய பாவலர்களுக்கும் நிறைவாக நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய பச்சையம்மா பாண்டியன் அவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசித்து அழைக்கிறார்கள். இங்கே எங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய காஞ்சி மாவட்ட பட்டமளிப்பு உடைய மூத்தவர்கள் விசாலாட்சி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் உள்ள கவிஞர் பைரவி அவர்களுக்கு முகம் அறிவேன், பெயரறியேன், பொறுத்தருள வேண்டுகிறேன். மிக அற்புதமாக தங்களுடைய தாயாரை பற்றி, அதாவது குறிஞ்சி இல்லத்திலிருந்து நீதி நிலையத்துக்கு வந்திருக்காங்க. என்கிட்ட அங்கிருந்து இங்கே மிகப்பெரிய ஒரு நெகிழ்வாக உரையாக இருந்தது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா கவிஞர்களுடைய குடும்பம் எல்லாம் துன்பப்பட்டு தான் இருக்கும். பேர் எங்கே தான் இருக்கும். ஆனால் குடும்பத்துடைய நிலையை பார்க்கும்போது மிக வறுமையான சூழலிலே பெரிய முயற்சி எடுத்து வந்திருக்கிறார்கள். இது தமிழ் வேறுபாடும் கிடையாது. பெண்ணை சமமாக மதிக்கப்பட்டுக் கொள்ளுதல் என்ற ஒரு கருத்தை அழுத்தமாக வைக்கிறார். அதுக்கு அடுத்த நிலையிலே குழந்தை திருமணம்,
கைப்பெண் திருமணம் இவற்றையெல்லாம் குழந்தை திருமணத்தை எதிர்த்தும் கைப்பெண் திருமணத்தை ஆதரித்தும் மத மூட நம்பிக்கைகள் பெண்களுக்கு எதிரான இருப்பதையெல்லாம் தீவிரமாக பெண்களுக்கான மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொருளாதார சுதந்திரம் முக்கியமானது, இன்னைக்கும் அது போராடப்படுகிறது. பாவேந்தருடைய கருத்து என்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்குமே வள்ளுவத்தை போட்ட நிலைத்து நிற்கும். அதற்கு ஒரு சான்று என்னவென்றால் பொருளாதார சுதந்திரம், பெண்களுக்கான கல்வி விடுதலை மட்டும் போதாது, பொருள் தனித்துவமாக என்றைக்கு நிற்கிறார்களோ அன்றைக்கு தான் அவளுக்கான விடுதலை கிடைக்கும் என்கின்ற ஒரு ஆழமான கருத்தை, எந்த காலத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு ஆழமான கருத்தை பாவேந்தர் அவர்கள் வைக்கிறார். அதைத்தான் பெண் விடுதலை இயக்கங்கள் இன்றைக்கு நிறைய இலக்கியங்கள் பெண் எழுத்தாளர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பாக அமைந்து சொல்லலாம். கிட்டத்தட்ட 1000 நிறைய இயக்கங்கள், குறிப்பாக நிறைய எழுத்தாளர்கள், பெண் எழுத்தாளர்கள் இப்படி எழுத முடியுமா என்று நாம் நினைக்கலாம். மிக துணிச்சலாக என்னை பற்றி நான் தான் எழுத முடியும், ஆண் எழுதுவதா என்று மிக துணிச்சலாக தன்னுடைய கருத்திலே சன்மா அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் எழுதுவது பின்னாடி இன்றைய காலத்தில் வரைக்கும் இருப்பது குட்டி வேலை உங்களுக்கு மீடியாவில் நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. பாரம்பரியத்தை நீர் பெண்ணுடைய அங்க அடையாளங்களை எல்லாம் ஊடகமாக எல்லாத்தையும் வெளிப்படை தன்மையோடு அது ஒரு உடலான என்று வெட்ட வெளிச்சம் போட்ட காட்டியதாக சர்மா அவர்கள் இந்த கவிதையை வெளிப்படுத்துகின்றனர். இன்றைக்கு பெண்களுக்காக பல கவிதைகளை வழியாகவும் கட்டுரைகள் வாயிலாகவும் குரல் கொடுத்திருக்கிறார்கள். வகையான ஒரு பெண்ணிய சூழல் கொண்டிருக்கிறது. பெண்ணின் குழலை பெண்களே உதித்தல், பெண்ணுடைய உடல் பற்றிய ஒரு மாயையை பிம்பத்தை உடைத்தல் என்கிற ஒரு குழு பெண்ணிய இலக்கியத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சூழல் பெண்ணியம் போன்ற பல பரிணாமம் இருக்கின்றன. இந்த மறுமலர்ச்சி என்பது ஒரு இலக்கு அல்ல, ஒரு பயணம். சங்க காலத்தின் சுதந்திரத்தை மீண்டும் அடைவதோடு மட்டுமல்லாமல் ஒரு மிகுந்த வரவேற்குரிய பாராட்டத்தக்க சிறந்த சொற்பொழிவை ஐயா ஆற்றி தந்திருக்கின்றார்கள். அதற்கு மனமார்ந்த நன்றி. எல்லாத்தையும் கட்டுரையாக வெளியிட வேண்டும், வெளிப்படம் கண்டு வெளியிட வேண்டும் தான் எங்களுக்கு ஆசை. அதற்கு போதிய நேரமோ அல்லது பொருளாதார வசதி இல்லாமல் சிலவற்றை நம்முடைய 20,000 தொகை கொடுத்துதான் இந்த அறக்கட்டளை தொடங்கினோம் 2012. அது ஓராண்டு வங்கியில் வைப்பு வைத்து ஓராண்டுக்கு ஒரு முறை சொற்பொழிவு ஒரு 1000 ரூபாய் 1500 தான் வரும். இந்த முறை அந்த துறை சார்ந்த அதிகாரி அவர்கள் வந்திருந்து அவருடைய கணவரத்தில் அந்த தொகையை கொடுத்து இங்கே அவருக்கு மதிப்பூதியமாக அளிக்க சொல்லியிருக்கிறார்கள். நம்ம பாரதிதாசன் அறக்கட்டளை அல்லாமல் வாழ வழிவகுத்த வல்லவனாக வாழ்வின் வழிகாட்டி வள்ளுவர் வாக்கு வானளவும் விரிந்த நாளத்துடன் அறத்தை அடிப்படையாக